ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சைத் வி ஒன். வெல்கம் பேக் டு another vlog. ஸோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். நம்ம முகமது பாயோட உட்காந்து இந்த ஒரு ஈவினிங் டீ வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவர் வந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு வேலை டென்ஷனில் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறாப்புல. அதனால் வந்து இஞ்சி போட்டு டீயை வந்து கொடுத்து கொஞ்சம் அமர்த்தி வச்சுருக்குது. பெரும்பாலும் வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஒரு வேலைக்கு நம்ம போகிறோம். அதாவது இப்போ நான் என்னுடைய அரபி வீட்டில் நான் இருக்கிறேன். அப்போ அவருடைய அரபி வீட்டில் இருக்கிறாருனாக்கா, இன்றைக்கி எனக்கு டென்ஷன் இருக்காது. ஸோ இன்றைக்கி அவருக்கு டென்ஷன் இருக்கு. அந்த டென்ஷன் எனக்கு நாளைக்கு கூட வரலாம். இதுதான் வந்து வெளிநாட்டில் உள்ள ஹவுஸ் டிரைவருங்களுடைய லைஃபு. ஏன்னா ஒரு நாள் அப்படி இருந்துச்சுன்னா, ஒரு நாள் கண்டிப்பாக எப்படியாவது ஒரு டென்ஷன் வரும். அது என்ன டென்ஷன், ஏது டென்ஷன்லாம் நமக்கு வந்து சொல்லவே தெரியாது, சொல்லவும் முடியாது. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு டென்ஷனாக இருக்கு. இதுக்கிடையில வீட்டு டென்ஷன் அது பயங்கரமாக இருக்கு. சரிங்களா? இதுதான் வந்து நம்ம இது பண்ண முடியாது. அதாவது பாய் சிறப்புல ஏன்டா ஆம்பளையா பிறந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கதான் இருக்கு. அப்படி போய்கிட்டு இருக்குது. சரி, நம்ம இப்போ விளாக் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து புலம்பலோடு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வந்து எங்களுடைய கஷ்டங்களையும் எங்களுடைய குமுறல்களையும் வேறு யார்கிட்ட போய் போய் ஷேர் பண்ண முடியும்? ஆமாம், மக்களான நீங்கள் தான் வந்து அதுக்கு ஏதாவது பார்த்து எங்களுக்கு சொல்யூஷன் வந்து சொல்லணும். பட் பரவாயில்ல, ஓகே, ஏதோ வந்து போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற வரையில் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். சரி, ஓகே. ஆனால் வெயில் வர கொடுமை உள்ளது. அவங்க அங்கிட்டு கொள்றாங்க, இது வரை இங்கிட்டு கொள்ளுது. இப்போ சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ தாங்க கொஞ்சம் நல்லா காற்றடிக்குது. சாயந்தரம் நான் தோட்டத்தில் தண்ணி விட வந்தேன். இங்கே பாருங்கள், தண்ணி விட்ருக்குண்ணா, எல்லாம் ஈரமாக இருக்குதா? ஆமாம். சாயந்தரம் வந்து நான் வந்து தோட்டத்துக்கு தண்ணி விட வந்தேன். தண்ணி விட வரும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ருத்துபா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ருத்துபானாக்கா ஹியூமிடிட்டி வந்து ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து உடம்புல வந்து கொஞ்சம் அப்படியே பிசு 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 பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதுதான் வந்து ஹியூமிடிட்டி. அங்கே பேரிச்சம்பழம் காய் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து அப்படியே சிவப்படிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பழம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. அவ்வளவு அருமையாக இருக்குது சாப்பிட. ஏன்னா சிவப்பு பழம். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு அந்த சிவப்பு பழம் எப்படி டேஸ்ட்டு, என்ன மாதிரி டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி. இல்லை, இப்போ பழுக்க வைக்க முடியாது. நம்மளாம் பழுக்க வைக்கலாம். நம்மளாம் பழுக்க வைக்கலாம். ஆனால் சிவப்பு ஃபுல்லாக சிவப்பாக வரணும். இல்லை, நான் சொல்றது இப்போ இப்படி இருக்கலாம், இதை காயாக கொண்டு போக முடியாது. இதே மாதிரி கொண்டு போக முடியாது. அந்த மாதிரிலாம் நீங்கள் கொண்டு போக முடியாது. இந்த மாதிரி நீங்கள் கொண்டு போனீங்கன்னாக்கா பச்சையாகவே தான் இருக்குது. பச்சையாகவே இருந்துட்டு அதுக்கப்புறம் காஞ்சிடும். இது நீங்கள் வேஸ்ட்டு நீங்கள் கொண்டு போகலாம். அது இப்போ நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் பிடுங்கிட்டு போனீங்கன்னாக்கா அது சரி வராது. ஏன்னா பிடுங்கிட்டு போய் ரூமில் வச்சிங்கனாக்கா பச்சை அப்படியே காஞ்சி போய் சுருங்கி போயிடும். அதனால் வந்து அந்த டேட்ஸை வந்து நம்மளால் வந்து அந்தளவுக்கு வந்து ருசி பண்ணி சாப்பிட முடியாதுங்க. அதை நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ நமக்கு வந்து பேங்க்கில் இருந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஆர்பிஐயில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதனால் வந்து நம்ம ஆர்பிஐயில் வந்து கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. அது போக எனக்கு இங்கேருந்து வெளிநாட்டில் இருந்து நான் காசு போட்டு நான் கால் பண்ணி, எனக்கு வந்து 2வது நான் கால் பண்ணி அவங்க வந்து எடுக்காமல் இருந்து எனக்கு மன உளைச்சல் ரொம்ப இதானதுனால நமக்கு வந்து அது இது எல்லாத்தையுமே அதில் வந்து கேட்டிருந்தாங்க. எல்லாத்தையுமே ப்ராப்பராக என்ன இருந்துச்சோ அத்தனையும் நமக்கு இங்கிலீஷ் தெரியலனா கூட டிரான்ஸ்லேட் வச்சு அதை வச்சு பார்த்து எப்படியோ நான் வந்து உள்ளே கம்ப்ளைண்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாச்சு. அதுக்குரிய நம்பர் கூட கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய கம்ப்ளைண்ட் வந்து என்ன இழுவையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம் உள்ளே போயிட்டு. இன்றைக்கி வந்து என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, இன்றைக்கி என்ன இது போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்து நான் செலவு பண்ணினது அது இது எல்லாம் சேர்த்து பிடிச்சி நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேங்க. நம்ம வந்து ஆர்பிஐ அஃபிஷியல் வெப்சைட்டு கொடுத்துருந்தாங்க. எனக்கு இந்தியா நம்பரில் வந்து அந்த மெசேஜ் வந்துருந்துச்சு. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு உள்ளே போனோன்னா கரெக்டாக நமக்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது வந்துருந்துச்சு. அதில் வந்து கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன்லாம் நம்ம வந்து போயிட்டு இது பண்ணிக்கலாம். அதுபோக ஆர்பிஐ அப்ளிகேஷன் வந்து நம்ம ஆர்பிஐயுடைய அஃபிஷியல் அப்ளிகேஷன் அது வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நான் போய்ட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் போய் பார்த்ததுக்கு அதே மாதிரி இருந்துச்சு. ஸோ கம்ப்ளைண்ட்டை கிளிக் பண்ணாக்கா அதே மாதிரி ஃபார்ம்ஸ் இதெல்லாம் ஓப்பன் ஆச்சு. அதில் நமக்கு என்ன இதோ அதை வந்து நம்ம வந்து யார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், அதாவது பேங்கு தான். ஆர்பிஐங்கிறது வந்து பேங்கு தான். மற்றபடி சண்டை சச்சரவுலாம் போயிட்டு அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. பேங்கு சம்மந்தப்பட்ட இதுகள்லாம் வந்து நம்ம வந்து அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. நான் வந்து பேங்க் சம்மந்தப்பட்டது, என்னுடைய பேங்க் நேமு, என்னுடைய அட்ரஸ், என்னுடைய நேமு, என்னுடைய அக்கௌண்ட் நம்பரு, டெபிட் கார்டு நம்பர் எல்லாத்தையும் கொடுத்து
சப்மிட் பண்ணி வச்சுட்டு வந்தாச்சு. இன்ஷா அல்லாஹ் வந்து வரும், நமக்கு ரிப்ளை வரும். வித்தின் 30 டேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் கைஸ், என்ன இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க நீங்களும். ஸோ என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து ஓப்பன் பண்ணி பார்த்து இது பண்ணிக்கோங்க. பாக்கி விஷயங்களை நான் சொல்கிறேன். ஓகேவா? பாய் வந்திருக்கு, அப்போ கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்போம். நானும் அந்த முகமது பாயோட பேசிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா போய்கிட்டு இருந்துச்சுங்க. போய்கிட்டு இருக்கும்போது வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணுறாங்க. என்னன்னா, செய்யுது எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த மாதிரி நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, நான் போகணும், சல்வார் ரோட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ, என்னது சவுதி பாட்ரா அப்படின்னு நினச்சேன். பட் இல்லை, நம்ம ரியாஸ் அண்ணா ரூமுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த கடை. இந்த இருக்கு பாருங்க, பிலா காசா. பேரை பார்த்தாலே பிலிப்பினி பேர் மாதிரியா இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க வீட்டுக்குரிய நம்ம சீலிங்கில் போடக்கூடிய லைட்டு. ஸோ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பாருங்கள். வேறு லெவலில் இருக்குதுங்க, வேறு லெவல், வேறு லெவல். சும்மா பார்க்குறதுக்கே சும்மா பல 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 பல்ல 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 பல்லான் இருக்குதா, அப்படியே பார்த்தா உள்ளாக்க இழுக்கணும் மக்களை. ஸோ அந்த அளவுக்கு எவ்வளவுக்கு அவங்க கிளியராக வச்சுருக்கணுமோ அந்த அளவுக்கு கிளியராக வச்சுருக்காங்க. ஃப்ரண்டில் உள்ள கிளாஸ் எல்லாமே. இதெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது, இங்கே வாங்க வந்து இங்கே வந்து வாங்குங்க அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே கத்தாரிஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே ஸோ அவங்களுடைய சொந்த யூஸுக்கு, சொந்த வீட்டுக்கு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவாங்க. உள்ளே போயிருக்காங்க நம்ம பசங்க, போயிட்டு வாங்குறதுக்காக வேண்டி ஆர்டர் பண்ணுவாங்க. இந்த புது வில்லா கட்டுறாங்க இல்லையா, ஆர்டர் பண்ணுவாங்க. அது எந்த மாதிரி மாடலில் ஆர்டர் பண்ணுறாங்க, ஏது மாதிரி மாடலில் ஆர்டர் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ போனாங்கன்னா 1 மணி நேரம் கழிச்சு தான் எப்படி வெளில வருவாங்க. சரி ஓகே, அப்படியே வெளியில் இறங்கி காட்டுறேன். உள்ளாக்க வந்து வீடியோ கேமரா எதுவுமே எடுக்கக்கூடாதாமா, அங்கேயே வந்து இது பண்ணியிருக்காங்க. வெளியில் வந்து எடுத்துக்கலாம், வெளியில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, ஸ்மார்ட்டி சில்லு 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 சில்லுன்னு இருக்குதுங்க. அதாவது கேமராவுக்கு வந்து கொஞ்சம், அதாவது இப்போ பிளாக்காக இருக்குது. நம்ம வந்து உள்ளே போனோம்னாக்கா அப்படியே சும்மா ஜம்முன்னு இருக்கும், வேறு லெவலில் இருக்குது. சரிங்களா? நான் வந்து அப்படியே இங்கே வந்து நிற்கிறேன், பார்ப்போம். இங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆச்சுங்க, ரொம்ப வருஷம். கிட்டத்தட்ட ஒரு இந்த ஏரியாவுக்கு நம்ம வரப்போக இருப்பேன். ஆனால் வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து நின்று கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே இருக்கு. கடைசியாக வந்து போன நோம்புக்கு முந்தின நோம்பு வந்தது. ஆமாம், சல்வார் ரோடு. இங்கிட்டு போனோம்னாக்கா நம்ம மாமூரா இந்த சைடு போகிறது. இந்த சைடில் நம்ம போனோம்னாக்கா சர்மா ரோடு. சரிங்களா? சர்மா. அது வந்து சர்மாவா ஷம்ராவா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதாகவே இருக்குது. நம்ம அங்கே இந்த இடத்துல வண்டி நிப்பாட்டி இருக்கோம் பாருங்கள், சும்மா சலன்னு இருக்குது வண்டியை. அந்த அங்கேயுமே அங்கேயுமே அதாங்க, எல்லாம் அந்த லைனு ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி சீலிங் லைட்டு தான் வந்து வச்சுருப்பாங்க. அந்த சீலிங் லைட்டு இதுகள்லாம் வந்து பார்க்க போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆர்டர் பண்ணாங்களா பண்ணலையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நேற்று வந்து இந்த டோரு பார்க்குறதுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, அந்த டோர் இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் ஆர்டர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு மதியம் வந்து அந்த ஆங்கிள் இதெல்லாம் வந்து அங்கேயே வெட்டி ரெடி பண்ணி கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. நாளைக்கு வந்து வேலைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அந்த ப்ரோ எல்லாருமே. சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. நாளைக்கு வருவாங்க, வந்து டோரெல்லாம் ஃபிட் பண்ணுவாங்க. நான் சொன்னேன் இல்லையா, இந்த டோரெல்லாம் வந்து மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். மாற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து வீட்டில் உள்ள டோர்களையுமே வந்து மாற்ற போகிறாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பழைய காலத்து மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே வந்து புதுசாக அப்டேட் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. உலகமே அப்டேட்டில் தானே போய்கிட்டு இருக்குது, இது மட்டும் என்ன ஆயிரப்போகுது இல்லையா? போகட்டும், நல்லபடியாக போகட்டும். சரி ஓகே, இப்போ நான் வந்து என்ன சொல்ல வந்தேன்னாக்கா, நான் வந்து அப்படியே முகமது பாயோட பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு சொன்னேன், அப்புறமா நான் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னாக்கா, நான் திருப்பி அதை தான் சொல்கிறேன். என்னென்னா, நான் வந்து ஆர்பிஐயில் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாத்தையுமே ப்ராப்பராக முடித்து அதோடைய நம்பர் இதெல்லாம் வாங்கி வச்சுருக்குது. நம்ம அந்த நம்பர் எதுக்குனாக்கா, நம்மளுடைய கம்ப்ளைண்ட் நம்பர் அது. அந்த நம்பர் வந்து எப்படின்னா, நம்மளுடைய கம்ப்ளைண்ட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, இப்போ என்ன இதில் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதில் போய்ட்டு ட்ராக் பண்ணி பார்த்துக்கிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பரை அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதை நாளைக்கு வந்து போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து நமக்கு அனுபவிக்கணும்னு இருக்குது, அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் கைஸ். சரிங்களா?
அதனால் வந்து பார்த்து கவனமாக வந்து கையாளுங்க. எதையுமே சரிதான். ஓகேவா? நம்ம வெளிநாட்டுக்கு வந்துட்டு இந்த மாரி பணம் அனுப்புறோம்னு சொல்லும்போது, ரொம்ப கேர்ஃபுல்லா அனுப்பணும். ஒரு 1000, 2000 இருந்தாலும், சரி ஏதோ ஒரு 1 மாசம், 2 மாசம் போனதுக்கப்புறம் ஏதோ ரீஃபண்ட் வந்துரும் கொண்டுரும் நம்ம அப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ இது வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டுனால, ரொம்ப நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளோ நாளா போட்டு புலம்பலா புலம்பி இது பண்ணி கொண்டுகிட்டு இருக்கிறோம். அதுதாங்க அந்த பேங்க்ல வந்து நான் வந்து அவங்கள்ட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த மாரி வந்து நான் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கங்க சார். ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க்ல வந்து சொல்ட்டாங்க. நானு சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இனிமேல் அந்த நம்ம போயிட்டு பேசுறதுக்கு எதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்ல. அது போக கமெண்ட்ஸ்லலாம் வந்து நெறையா பண்ணியிருக்கீங்க. சோகமான பொம்மை இதையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அந்த நம்ம ஹுசைன் பாய் வந்து கூட நெறையா எழுதி வச்சிருந்தாங்க. ஸோ அத இனிமேல் தான் நான் வந்து படிச்சு நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன் பாய். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து என்ஆர்ஐ அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணாலே நீங்க வந்து நெறைய பிரச்சனைகள சந்திக்கணும் பாய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறையா போட்டிருந்தீங்கன்னு நெனைக்கிறேன். பட் அதெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல வந்து டைப் பண்ணியிருந்தீங்க. நான் அத வந்து படிச்சு இது பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆமா. அப்புறம் என்ன நெறையா போட்டிருக்கீங்க. அத படிக்கிறேன். படிச்சு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். சரிங்களா? கடைசியா என்ன சொல்லியிருக்கீங்கனாக்கா, என்ஆர்இ அக்கவுண்ட்ட வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணி என்ஆர்ஓவா மாத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. அததான் பண்ணணும். முதல்ல இந்த ரீஃபண்ட வந்து நம்ம முதல்ல எடுத்துக்குருவோம். சரிங்களா? எடுத்துட்டு அதுக்கப்புறம் அ இது பண்ணலாம். இல்ல நீங்க வந்து இப்ப என்ன சொல்ல வரீங்கனாக்கா, எனக்கு இப்ப தாங்க புரியுது. என்னன்னாக்கா, இப்ப என்ஆர்இல இருந்து அந்த அக்கவுண்ட் அப்படியே என்ஆர்ஓவா மாத்திட்டீங்கனாக்கா, உங்களுக்கு பணம் ரிட்டர்ன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க இல்லையா? இப்பதான் எனக்கு புரியுது. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு லெட்டர் எழுதணும். லெட்டர் எழுதி, இந்த மாரி என்னுடைய பேரு, என்னுடைய அக்கவுண்ட் நம்பரு, என்னுடைய டீட்டெயில்ஸு, என்னுடைய அட்ரஸ் இதெல்லாம் போட்டு குடுத்து, என்ஆர்இல இருந்து என்ஆர்ஓவா மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாம ஒரு லெட்டர் எழுதி அவங்களுக்கு வந்து மெயில் பண்ணணும். மெயில் பண்ணா தான், அவங்க அடுத்த ஸ்டெப்புகள எடுத்து நமக்கு என்ஆர்ஓவா மாத்துவாங்க. ஸோ அப்படி கூட நம்ம பண்ணலாம். என்ன அது ஒரு நல்ல ஐடியா தான் பாய். உசேன் பாய் நீங்க வந்து சொன்னது நல்ல ஐடியா. பார்ப்போம் நாளைக்கு நம்ம பேங்க்குக்கு ஃபோன் அடிச்சு, நம்ம கேட்போம். இந்த மாரி எனக்கு வந்து என்ஆர்இய வந்து என்ஆர்ஓவா மாத்தி விட்டுருங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசி பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. அப்படிதான் பண்ணணும். வேற வழி இல்ல. சரிங்களா? ஏன்னா, அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா, அவரு அந்த மேனேஜர் வந்து என்ன சொன்னாருன்னா, "அந்த பேங்க்ல கிரெடிட் குடுக்க மாட்டேங்கிறாங்க சார். அவங்க கிரெடிட் குடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு பணம் வந்து ஏறிரும். அதனால வந்து அவங்க கிரெடிட் குடுக்க மாட்டேங்கிறாங்க" அப்படின்னு. இப்ப பாருங்க, அந்த மேனேஜரு இந்த மாரி ஒரு வழிய சொல்லியிருந்தாருனாக்கா, நம்ம சரி ஓகே அப்ப மாத்தி விடுங்க. நான் உங்களுக்கு மெயில் பண்றேன். அப்படின்னு கூட நம்ம வந்து ஒரு ஃபார்ம் எழுதி கூட நம்ம அதுல கையெழுத்து போட்டு அனுப்பி விட்டோம்னாக்கா, அவங்க மாத்தி விட்டுருப்பாங்க. அவங்களுக்கு அந்த வழி எங்க தெரியுது? தெரிய மாட்டேங்குது. நம்மளுடைய வழி நமக்கு தானே தெரியும் இல்லையா? என்ன செய்ய சொல்றீங்க? சரி ஓகே பரவாயில்ல. நாளைக்கு இத இத வச்சு நான் வந்து மெயினா அவங்களுக்கு நான் கால் பண்ணி, என்ஆர்இல இருந்து என்ஆர்ஓவா மாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கால் பண்ணி நான் கேட்க போறேன். ஸோ நான் நாளைக்கு அது என்ன மாரி இழுவையில இருக்குது, இழுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். சரி ஓகேங்க. ரொம்ப நான் வந்து பேசல. ஏன்னா டைம் வந்து 12:30 ஆயிருச்சு. வீடியோ கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு, அப்படியே போயிட்டு கொஞ்சமா தூங்கி எந்திரிப்போம். சரிங்களா? இன்னொரு விலாக்ல நம்ம நாளைக்குரிய இதுகள நம்ம பார்ப்போம். நாளைக்கு வேலைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த ஃபார்மு இதெல்லாம் வருவாங்க ஒட்டுறதுக்கு, இது பண்றதுக்கு. அ நெறையா இருக்குது. பார்த்துக்கலாம். சரிங்களா? நாளைக்கு நம்ம முதல்ல பேங்க்குக்கு ஃபோன் அடிச்சு, என்ஆர்இ அக்கவுண்ட்ட வந்து என்ஆர்ஓ அக்கவுண்டா மாத்துங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்க அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். நீங்க மெயில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபார்ம் எல்லாமே எழுதி ஃபில் பண்ணி கரெக்ட்டா சிக்னேச்சர்லாம் போட்டு அத வச்சுட்டோம்னாக்கா, அப்படியே அவங்கள்ட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு இத அனுப்பி விட்றேன் சார் மெயில பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா, முழிப்பாய்ங்க. என்னடா இது இவ்வளோ ஃபாஸ்ட்டா இருக்கான்டா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து இத நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பா நம்ம வந்து பண்ணி பார்ப்போம். சரிங்களா? என்ஆர்இல வந்து ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. திரும்ப திரும்ப நான் சொல்றேன். என்ஆர்இல வந்து ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. அதுபோக இன்னொரு பிரதர் வந்து சொல்லியிருக்கீங்க, நானும் என்ஆர்ஐ அக்கவுண்ட் தான் வச்சிருக்கிறேன். ஆனா அது எனக்கு சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ப்ரோ எல்லா பேங்க்கும் ஒரே மாரியா இருக்காது. சரிங்களா? இப்ப நீங்க வச்சிருக்கிறது வந்து பிரைவேட் பேங்கா இருக்கு. அதனால வந்து உங்களுக்கு கண்டிப்பா அவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி குடுத்து தான் ஆகணும். ஏன்னா பிரைவேட் பேங்க். ஸோ நீங்க வந்து ந டாக்ஸ் அந்த இது எல்லாம் நெறைய கட்டுவீங்க. உங்களுக்கு சார்ஜ்லாம் அதிகமா பிடிப்பாங்க. இப்ப வந்து எஸ்எம்எஸ் சார்ஜ், அந்த சார்ஜ், இந்த சார்ஜ்
மெயின்டெனன்ஸ் சார்ஜு இது எல்லாம் வரும். ரூ. 200 ரூ. 250 ரூ. 300 இப்படிலாம் வரும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அவங்க வந்து தகவல் வந்து கண்டிப்பாக அவங்க கொடுத்து தான் ஆவாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க வந்து ஹெல்ப் பண்ணி தான் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரியா உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? மற்றபடி வேறு ஒன்றும் இருக்காது. பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்த்துக்குறோம் என்னன்னு சொல்லிட்டு. இன்னொரு விலாகில் சந்திப்போம். மறக்காம நம்ம செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு விலாகில் சந்திப்போம். பாய், குட் நைட். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.